எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அந்த இன்பநாதம் எனும் கணக்கன்பட்டி நாயகனை நினைக்க நினைக்க நமது நெஞ்சமெல்லாம் குளிர்கின்றது, இதயமெல்லாம் மலர்கின்றது, இதயத்திலே இனிய கீதம் பிறக்கின்றது. இப்போ இந்த தொடர்லங்க, இப்போ நான் ஒரு 2 தொடர் முன்னால் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புழல் தொழிலதிபரும் அவரோட மகள் வந்து நியூ ஜெர்சியில் இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்த அந்த அருமையான ஒரு சரித்திர பொன்னேட்டில் குறிக்கப்பட வேண்டிய காட்சிகள் எல்லாம் அவங்க சொன்ன பார்த்தீங்களா. அவங்க சம்மந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வுங்க இது. அதிசயத்திலும் அதிசயம். அதாவது அந்த புழல் தொழிலதிபரும் அவங்க அவங்க மகள் வந்து நியூ ஜெர்சியில் இருந்தாங்க. அந்த பிரசவம் ஆன கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தே அவங்க வந்து அவங்க மகள் வந்து அந்த புழல் தொழிலதிபர் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே இங்கே வந்து நம்ம கணக்கன்பட்டி மகானை வந்து அடிக்கடி பார்ப்பாங்க, அவங்க அப்பாவோட வந்து பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அது தவிர பலவிதமான அனுபவங்கள்லாம் வந்து கணக்கன்பட்டி மகான் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த பொண்ணும் வந்து அவங்க அப்பா மாதிரியே இந்த புழல் தொழிலதிபர் மாதிரியே ரொம்ப பிரியமாக இருக்குங்க கணக்கன்பட்டி மகான் மேலே. இது வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு 2-3 வருஷம் முன்னால் நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு நாள் அந்த தொழிலதிபர் வந்து அவங்க மகளை வந்து அழைச்சிட்டு கணக்கன்பட்டி போகிறாருங்க. அடிக்கடி போவாருங்க, வாரம் போவாருங்க. ஒரு 2 வாரம் விட்டு போனதுனால அவங்க மகள் வந்து, அப்பா இது மாதிரி நான் வந்து போன வாரமும் போகல, அதுக்கு முந்தின வாரமும் கணக்கன்பட்டி தாத்தாவை பார்க்க போகல, இந்த வாரம் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு அன்றைக்கி போணுச்சுங்க. கணக்கன்பட்டி மகானை பார்க்கறதுக்காக போனதுங்க. அப்போ போனப்போ ஒரு விடிகாலை வந்து ஒரு 6 மணி இருக்குங்க. 6 மணி இருக்குங்க. கணக்கன்பட்டி மகான் உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு 5 அல்லது 6 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து வழக்கம் போல் அதான் எப்போவுமே அவர் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணுவார் அவர். அது ஒரு தெய்வாதீனமான அது ரொட்டீனாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சிங்க. இவர் வர்றதுக்குன்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்க வந்த உடனே இவங்கள அழைச்சிட்டு போவாருங்க. வந்த உடனே அப்பாவையும் பொண்ணையும் வாங்க வாங்க போவோம் அப்படின்ட்டு கால்நடை யாத்திரை போகிறாங்க வழக்கம் போல். கூட இருந்த ஒரு 5-6 பேரும் வந்து அவங்களும் சேர்ந்து போகிறாங்க. இடும்பன் மலைக்கு போகிறாங்க. கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போவாங்க. அவர் சர்வசாதாரணமாக நடப்பாருங்க கணக்கன்பட்டி ஐயா. இவங்களும் சரின்ட்டு நடந்து போயிருக்காங்க. போய் வந்து அந்த மலைக்கிட்ட உட்காந்துருக்காங்க. கணக்கன்பட்டி மகான் உட்காந்த உடனே பக்கத்தில் அவங்களும் வந்து ஒரு 5 கூட இருந்த 5-6 பேரும் அந்த என்னுடைய நண்பர் அவங்க மகளும் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே வழக்கம் கூட என் நண்பர்கிட்ட தானே அவர் விளையாடுவார். என் நண்பரை பார்த்து படுறா அப்படின்னாருங்க. அவர் வழக்கம் போல் படுக்க வச்சுட்டு அன்றைக்கி என்ன சீக்கிரம் எந்திரிக்க வச்சுட்டாருங்க. ஒரு மணி நேரத்தில் எந்திரிக்க வச்சுட்டார். வந்துடுறா அப்படின்ட்டாருங்க. கடுமையான வெயில் இல்லையா, அதனால் அவர் சுகமாக படுத்திருந்தாருங்க. அவர் நல்ல மனதுக்கெல்லாம் அவருக்கு மனதிலையும் இதயத்தையும் ஒரு இன்ப வளர்ச்சி அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து பின்னால் அவர் சொன்னாருங்க. ஒரு மணி நேரம் படுக்க வச்சு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிக்க சொல்லிட்டாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது கணக்கன்பட்டி பகவான் ஒரு சூழ்நிலையை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எனது நண்பரையும் அவரது மகளையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருங்க. பாருங்கள், இவர் எந்திரிச்ச உடனே, அதாவது ஒரு 10 மணிக்கு ஒரு 9:30 மணிக்கு படுத்திருப்பாங்க, 10:30 மணிக்கு எந்திரிக்க சொல்லிட்டாருங்க. அவர் எந்திரிச்ச உடனே அடுத்த வினாடி எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து அப்படி நடக்க முடியாமல் நடந்துட்டு வர்றாருங்க. ஒரு பெரியவருங்க. அவருக்கு வயசு வந்து ஒரு 68 வயசு இருக்குங்க. அப்படி நடக்க முடியாமல் அப்படியே நடந்து வர்றாருங்க. பக்கத்தில் வந்து அவருடைய மனைவி அவரை கைத்தாங்களா அப்படியே அவரை அப்படியே அழைச்சிட்டு வருதுங்க. அழைச்சிட்டு வந்த உடனே அந்த பெரியவர் கணக்கன்பட்டி ஐயா காலில் விழுந்து கதறாருங்க. சாமி அப்படின்ட்டு சொல்லி கதறி அவர் காலை காமிக்கிறாருங்க. அவர் 2 கால்லையும் அப்படியே யானைக்கால் மாதிரி அப்படியே வீங்கிருக்குங்க. வீங்கினதோடு இல்லை,
அந்த அந்த காலோட பாதத்தில் அந்த கீழ்ப்பகுதியும் காமிக்கிறாருங்க. அந்த கீழ்ப்பகுதியில் அப்படியே வெட்டுப்பட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் வெட்டுப்பட்ட மாதிரி அப்படியே பிளவு பிளவாக இருக்குங்க. அதை தவிர பாதத்துலேயும் வந்து அப்படியே யானைக்கால் மாதிரி அப்படியே வீங்கியிருக்குங்க. இவர் அப்படி கதறாரு. கதறி பாருங்க ஐயா, எனக்கு வந்து ஒரு 2 மாதமாக அந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடந்து வர்றதுனா அடுத்தவங்க உதவி இல்லாமல், என் பொண்டாட்டி உதவி இல்லாமல் நடக்க முடியல, அப்படி நான் நடந்து வந்தால் ஒரு 5 அடி தாண்டுறதுக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுது, 2வது வழி பிராணம் போகுது அப்படின்னு சொல்லி கதறாருங்க. இவர் நம்ம கணக்கன்பட்டி சாமி அப்படியே அவரே வச்சக்கண்ணு வாங்காமல் ஒரு 3 நாள் முன்னாடி அப்படியே பார்த்துட்டு இருக்காருங்க. பார்த்துட்டு திடீர்னு என் நண்பரோட மகள்கிட்ட கேட்குறாருங்க, ஏன் மாதிரிம்மா இவனுக்கு ஊசி எடுத்து ஒட்டு போட்டுருவோமா? எப்படி? ஏன் மாதிரிம்மா இவனுக்கு ஊசி எடுத்து ஒட்டு போட்டுருவோமா அப்படிங்காருங்க. என் நண்பரின் மகளுக்கு ஒன்றும் புரியலைங்க. அது வந்து வயசும் அவரோட மெச்சூரிட்டி கிடையாது, ஒரு சின்ன பிள்ளை தாங்க. எனது நண்பருக்கும் வந்து கேட்டதோட முட்டை பகவான் கேட்டதோட அர்த்தம் புரியலைங்க. உடனே இந்த பொண்ணு சொன்னிச்சு, சாமி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் சாமி இருக்கும், நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை பண்ணுங்கள் சாமி அப்படின்ட்டுருச்சுங்க. அப்புறம் அவர் டேய் மேற்கப்படுறா அப்படின்னாருங்க. அந்த பெரியவரை பார்த்து டேய் மேற்கப்படுறா அப்படின்னாருங்க. உடனே அவரும் அவர் பொண்டாட்டி கை தாங்களா அவர் அழைச்சிட்டு போய் மேற்கு பக்கம் போய் அப்படியே படுக்க வச்சதுங்க. படுக்காருங்க. அவர் பாட்டுக்கு படுத்துகிட்டே இருக்காருங்க. முட்டை பகவான் மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முட்டை பகவான் இப்படி உலாத்துறாருங்க. இவரை கண்டுக்கவே இல்லைங்க. அவரை வந்து இவர் பக்கம் வரவே இல்லைங்க. மணி ஆகிட்டே இருக்குது. காலம்புற ஒரு 10 மணிக்கு படுத்துருப்பாருங்க. அது 11 மணி 11 ஆச்சு, மத்தியானம் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, சாயங்காலம் 4 மணி ஆச்சு, சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆகுதுங்க. அப்படியே மணிக்கணக்காக படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அவரும் விதியே அவருக்கு ஒரு மாதிரியா என்னடா அது படுக்க முடியாத உணர்வு அவருக்கு தெரிஞ்சதுங்க. அதாவது எப்படா எந்திரிப்போங்கிற மாதிரி அவர் உணர்வில் இருந்தது. அவர் மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சதுங்க. இந்த சின்ன கஷ்டத்தை தாங்கிக்குங்க. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தால் தாங்க பெரிய கஷ்டம் போகுங்க. ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து உங்கள் பெரிய கஷ்டம் போகுதுங்க அப்படின்ட்டு அவர் எல்லோரும் மனசு தேத்துறாங்க. அவருக்கு துணைக்கு இருக்காங்க. ஏன்னா அவர் பெரியவர் தனியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் ஒய்ஃபும் கூட இருக்கணும், துணைக்கு ஒரு 4-5 பேர், என்னுடைய நண்பரும் அவர் மகளும் எல்லாருமே துணைக்கு இருக்காங்க. பாருங்கள், நைட்டு டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது? கூட இருந்தவங்களும் அப்படியே பேசிட்டு அப்படியே முட்டை பகவானோட அந்த அதிசயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தூங்காமையும் அப்படியே கூட இருந்தவங்க இருக்காங்க. பொழுது முடிஞ்சிருச்சுங்க. காலம்புறம் அவர் 6 மணி ஆச்சுங்க. அவர் அரைகுறையாக தூங்கினவர் திடீர்னு எந்திரிச்சாருங்க. எந்திரிச்சு அப்படியே மகிழ்ச்சியாக துள்ளுறாருங்க. அப்படியே கால் நடக்க முடியாமல் இருந்தவர் 2 காலையும் உதச்சி தலையில் உதச்சி துள்ளுறாருங்க. எல்லோரும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கும், என்னடா நடக்க முடியாமல் அந்த ஒரு இப்படி துள்ளுறாரு அப்படின்னு நினச்சாங்க. அவர் ஒய்ஃபும் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுங்க. அவர் சொல்கிறாருங்க, இந்த பாருங்க எனக்கு காலில் இருந்த வழியே தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. காலை காமிச்சாருங்க. அந்த பாதத்தில் இருந்த அந்த மேலே இருந்த வீக்கமெல்லாம் அப்படியே வடிஞ்சிருச்சுங்க. அந்த வீக்கமெல்லாம் அப்படியே முக்கால்வாசி போயிடுச்சுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 100% வீக்கம் இருந்தது, 75% வீக்கம் போயிடுச்சுங்க. ஒரு 25% வீக்கம் மாதிரி இருக்குங்க அது. ஆனால் அவருக்கு வழி தெரியல, ஒன்றுமே இல்லையாங்க, எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னோட நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு அவர் நடந்த அனுபவத்தை சொல்கிறாருங்க. அதாவது விடிகாலம்புற ஒரு 3 அல்லது 4 மணிக்காங்க இவர் அப்போ தான் தூக்கம் வந்துச்சாங்க அவருக்கு. அதாவது வந்து தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் அந்த 3-4 மணிக்கு அசதியாக அப்படியே தூங்கிட்டாராங்க. திடீர்னு பார்த்தா இவருக்கு வந்து அந்த தூக்கத்திலேயே ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சாங்க. ஒரு பச்சை சட்டை போட்ட பச்சை உடுப்பு உடுத்துன ஒருத்தவங்க, மூஞ்சி ஒரு சரியாக தெரியலாங்க, பச்சை உடுப்பு போட்ட ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஊசியாலேயோ ஏதோ அந்த உணர்வு, ஒரு ஊசியால் ஏதோ காலை டச் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததாங்க அவருக்கு. அப்படியே தூங்கிட்டாராங்க. காலம்புற நான் 6 மணிக்கு இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே பார்த்தா அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சுங்க, வழியே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் அப்படியே ஆனந்த மகிழ்ச்சியில் இருக்கிறது அவர் ஃபேஸ் பூரா தெரியுதுங்க. கூடியிருந்தவங்களும் அப்படியே ஆனந்த கழிப்பில் அப்படியே அவங்களுக்கு வந்து இந்த உலகமே ஒரு பெரிய ஆனந்த அது என்ன சொல்கிறது, அது வார்த்தைகள் கிடையாதுங்க. அதாவது இந்த உலகமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்த ஊற்றாக இருந்ததாங்க. கூட இருந்தவங்களுக்கே ஆனந்த ஊற்றாக இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட அந்த வியாதிஸ்தர் போணுச்சு அவருக்கு இந்த வியாதி, அவருக்கு எவ்வளோ பெரிய ஆனந்த ஊற்றாக இருக்கும்.
அது ஆனந்த கடலாக இருந்துச்சாங்க அவருக்கு. அதை சொல்லி, அந்த அனுபவத்தை சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாருங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எல்லாம் வல்ல கணக்கன்பட்டி பகவானின் மகிமைகளை நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது. அது வரைமுறைகளையெல்லாம் மீறியது. அது இயற்கையின் நியதிகளையெல்லாம் மீறியது. அந்த இயற்கை நியதிகளை மீறியது போல் தோன்றினாலும் நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் அதில் இயற்கையின் அடிப்படை உண்மைகள் இருக்கும். அடிப்படை விஞ்ஞான ரீதியான விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கும். அந்த கணக்கன்பட்டி பகவானின் மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மறுபடியும் சந்திப்போங்க. ஆத்ம நன்றி.